திங்கட்கிழமைக்கு உண்டான வர்த்தகம் இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு 7:17க்கு கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போ நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரணும். சரிங்களா? எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணால் நீங்கள் டெக்னிக்கல் ஒர்க்காக வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். அங்கே 1 இயர்னுடைய கேண்டில் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ, ஓப்பன் எவ்வளோ. அப்போ ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 23,725 இந்த இயர் ஓப்பன் பாயிண்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் 6 மந்த்துக்கு வாங்க. 6 மந்த்தில் இதை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 6 மந்த்துக்கு 24,391. அப்படியே மந்த்லி கேண்டில் வாங்க. அப்போ மந்த்லி கேண்டிலுக்கு இது ஒரு ஃபெப் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ இந்த வாரம் நடந்த நாளுக்கு உண்டான இது ஒரு ஃபெப். இந்த இம்பார்ட்டன்ட் கீ லெவல் மட்டும் இதில் ஆஃப் பண்ணிடலாம். புரிஞ்சுக்கோங்க. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ நாளையினுடைய அதாவது திங்கட்கிழமைக்கு உண்டான டெக்னிக்கல் லெவல். அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு நியூஸை நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணிருக்கும்போது இதை பாருங்கள், இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். தொடர்ந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அரட்டையில் டெலகிராமோட அரட்டையில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதனுடைய இமேஜஸும் சரி தான், அதனுடைய மெசேஜும் சரி தான் உடனே ரிசீவ் ஆகும். அதனால் நாளையினுடைய ஒரு டெக்னிக்கல் அனாலிஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே கேண்டில் வச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். அப்போ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கும்போது இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஒரு வீக்லி கேண்டில் எப்பவுமே இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டை புரியலன்னா அதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போயிட்டு இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா? அப்போ இந்த பாட்டம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் பழைய கேண்டில் அப்போ 2 நாளைக்கு முன்னாடி 6 மாதத்தினுடைய லோவை பிரேக் பண்ண முடியாமல் இது தவிச்சிருக்கு. 6 மந்த்தினுடைய லோ. அப்போ நான் இது மந்த்லினுடைய இன்ஷூட் லெவல், இது வந்து 78ன்றது மந்த்லினுடைய இன்ஷூட் லெவல். வீக்லுடைய கடந்த வாரத்தினுடைய இன்ஷூட் லெவல். இதை பிரேக் பண்ணால் 6 மந்த்தினுடைய லோன்றது ரெஸ்டண்டாக இருக்கும், வீக்லி ஹைன்றது ஒரு ரெஸ்டண்டாக இருக்கும். அப்போ இந்த 2 ரெஸ்டண்ட்டை இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ரேலி கொடுக்கும். அப்போ இங்கே பார்க்கும்போது இதனுடைய ரேலி இருக்கும்போது இதனுடைய ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அதனுடைய டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் கொடுக்கும். பால் வர மாதிரி எல்லாரையும் ஏமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த அட்டம்ப்ட்டு இந்த ரீசெண்டான வந்த ஹையினுடைய ருபீஸ் வந்து உதாரணத்துக்கு ஒரு 144 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 144 ரூபான்றது நான் செபி ரிஜிஸ்டரில் ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து ப்ராக்டிஸ் நோக்கத்துக்காக மட்டும். அப்போ இதுக்கப்புறம் ஒரு ரேலி கொடுக்கும்போது தான் இது ஃபர்தராக உதாரணத்துக்கு 144 சொன்னேன். அப்போ அந்த 144ன்றது அதனுடைய ரீசெண்டான லோவுக்கு கீழே இது கீழே எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு ஆக மொத்தமாக நான் எடுத்த ப்ரைஸ் 400 ரூபா. இங்கேருந்து இது கீழே போகும்போது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இதை பிரேக் பண்ண போகுதுன்னா நம்ம
ஒரு 200 ப்ரைஸுன்றது அவுட் ஆஃப் அட் த மணியில் இருக்கும். இங்கேருந்து ரேலி ஆகும்போது இது அப்சைடுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டாக இதனுடைய லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் இது மேலே போகும். இது மேலே போகுமா போகாதா என்ற கன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸை பாருங்கள். அந்த ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸில் இப்போ நான் என்ன சொன்னனோ அதனுடைய கேட்டகரியிலே தான் பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய இண்டிகேட்டர் நானே ரெடி பண்ணது. சரிங்களா? அப்போ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு வருஷத்தினுடைய லோ. சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்தினுடைய மிட் பாயிண்டில் இருக்குது. அதனால் நம்ம ஒரு அப் ட்ரெண்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? இது 6 மாதத்தினோட உண்டான கேண்டிலுடைய லோ. இது ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் மந்த்லி கேண்டில் இது மேலே போகுமா போகாதா என்ற இன்ஃபர்மேஷன். அப்படியே வீக்லி கேண்டில் கேண்டில் இதை அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா அப்போ இது லோயர் டைம் ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ ஆல்ரெடி இதை பிரேக் பண்ணுறதுக்கு அப்போ டே கேண்டிலில் ட்ரா பண்ணுங்க. அப்போ உதாரணத்துக்கு இதனுடைய டே கேண்டில் அப்போ டே கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணது ஒரு வாரத்தினுடைய மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா இது ஃபர்தராக மேல் நோக்கி போகும்போது பேங்க் நிஃப்டியும் ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி நகரும் போது அதனுடைய பேங்க்கினுடைய வைட்டேஜ் ஸ்டாக்கு நிஃப்டியில் இருக்கும்போது HDFC, ICICI பேங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி SBI பேங்க்கில் இது மேல் நோக்கி நகரும் போது இதுவும் அப்சைடு போகும். சப்போஸ் இந்த ரெண்டு கீ லெவல்லையும் இப்போ இதை பிரேக் பண்ண முடியாமல் இதுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோம்னா இது ஒரு ஷார்ட் டைம் ஃபாலாக இருந்துட்டு திருப்பி அகெயின் இதே பிரேக் பண்ணும்போது இதை கன்ஃபர்மேஷன் இது மேல் சைடு போகும்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணும்போது அதுவும் சிஇ சைடு யோசிக்கணும். இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஐடியும் இதே போல தான். அப்போ ஐடியில் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐடியினுடைய 1 இயர் லோ 6 மந்த்தினுடைய கேண்டிலில் ஓகேவா? அப்போ மந்த்லி கேண்டில் இது அப்போ இதை நோக்கி அதாவது ப்ரீவியஸ் டே உடைய ஹையை நோக்கி இது பிரேக் பண்ணும்போதும் ஐடியும் பிரேக் பண்ணுது, பேங்க் நிஃப்டினுடைய ப்ரைவேட் பேங்க்கும் பிரேக் பண்ணுதுன்னா இதனுடைய ரெஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டண்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸிட் பண்ண தொடங்கிடணும் ஆப்ஷனில் இருக்கும்போது. அப்போ இங்கேருந்து மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே ரன் ஆகும். சரிங்களா? இது ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? என்னுடைய வாட்சிங் லிஸ்ட்டில் ஒரு முறை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. என்னுடைய அதாவது இதில் இருக்க ஸ்டாக் எப்பவுமே எனக்கு வந்து லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்கு இருக்காது. லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர லிக்விடிட்டி பிரச்சனை இல்லாத ஸ்டாக்காக ஆப்ஷன் பண்ணுறது நான் ஒரு 6 இயராக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி ஏன் நீங்கள் பேஸ் பண்ண சொல்கிறேன்னா கிஃப்ட் நிஃப்டியும் இதுவும் கரெக்டாக ஒத்து போச்சுன்னா
ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து தெரிய வரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ கிஃப்ட் நிஃப்டியும் இதுவும் கரெக்டான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து ஒத்து போச்சுன்னா, இப்போ இந்த மந்த்லி கேண்டில் இது மே மாதத்துக்கு உண்டான இது வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம மந்த்லி கேண்டிலுக்கும் அப்போ வீக்லி கேண்டிலை பிரேக் பண்ணுது, அப்போ 6 மந்த்னுடைய லோவை பிரேக் பண்ணுது, வீக்லுடைய ஹையை பிரேக் பண்ணுதுன்னா நம்ம ஒரு அப்சைடு யோசிக்கலாம். இன்னமும் நீங்கள் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால், இப்போ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது நிஃப்டியினுடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்கு இது 2 மேஜராக சொல்லலாம். ஒரு 15% ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியினுடைய வெயிட்டேஜ். இது ஃப்யூச்சர் ஸ்பாட்டு இதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப்போட ஃப்யூச்சர் கம்மியாக இருக்குது, ஸ்பாட்டு அதிகமாக இருக்குன்னா அந்த ஃப்யூச்சர் மூவ் பண்ணும் ஸ்பாட்டுக்கு ஈக்குவலாக. அப்போ இது அப் ட்ரெண்டில் போகும். இது வந்து ஃப்யூச்சர் கரண்ட் ப்ரைஸ் க்ளோஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கெட் கேப். சரிங்களா? அதேமாதிரி ஸ்பாட் க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இது எல்லா இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதை வந்து பேஸ் பண்ணும்போது இப்போ நான் ஒரு இண்டிகேட்டர் நானே ரெடி பண்ணதுன்னு சொன்னேன். அப்போ அந்த இண்டிகேட்டரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் எனக்கு வந்து கிளியர் ஆகும். என்னுடைய நான் சொந்த முயற்சியில் 6 வருஷத்தினுடைய முயற்சியில் இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை அண்டு ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு இதனுடைய டூல்ஸை எப்படி நான் பயன்படுத்தியிருக்கேன், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கணுன்றதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலே நீங்கள் ஒரு அளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ மெயினான சொன்னது மாரி அங்கே 6 மந்த்து லோவை அந்த ப்ரைவேட் பேங்க்கு ஐடி எல்லாம் பிரேக் பண்ணுதுன்னா, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இது ஃபஸ்ட்டு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம 55,800க்கு அப்புறம் அப்கமிங் டேஸில் இதை பிரேக் பண்ணும்போது தான் 56,000ன்றது அசால்ட்டாக போய்ட்டு ரீச் பண்ணும். 1000 பாயிண்ட்டுன்றது ரீச் பண்ணும். அப்போ இந்த பொசிஷனுக்காக இதில் சைட்வேயில் கூட மேலே போகிற மாதிரி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம். ஆனால் இந்த பொசிஷனை நம்ம கரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக்கில் எல்லாத்துலேயும் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ், இப்போ இந்த இடத்துல எனக்கு கோல்டு இது வந்து குட் ஆயில் விழுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். என்னுடைய ஓன் ரிஸ்கில் என்ன பண்ணேன்னா, நான் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்தேன் என்னுடைய ஓன் பை. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், நான் அந்த ப்ரைஸை ஐஎம் பை டைமிங் கொடுத்து பார்த்துங்க. நேற்று 5:16க்கு ஐஎம் பைன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? பைன்னு போட்டதுக்கப்புறம் அதனுடைய மொமெண்டம் போக போக அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ல இருக்கேன். வெயிட்டிங் ஆல் மெம்பர் $104 வந்து கட் பண்ணால் 4 ஹவர் லோவை கட் பண்ணால் 15 மினிட்ஸ் கேண்டிலை க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணால் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லியிருந்தேன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸு எப்படி ஒரு மூமெண்டமில் போயிருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த ப்ரைஸு மினியில், ஏன்னா சில பேருக்கு ஃபண்டு இருக்காது, அப்போ அந்த 9,900 எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. நான் கொடுத்தது நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 5.5 சம்திங் கொடுத்துருந்தேன். அப்போ இது 769 ரூபா போயிட்டு திருப்பி இந்த இடத்துல நான் புக் பண்ணேன். ஏன்னா அந்த
4 நாளினுடைய ஃபெப்பும் ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டும் வரும்போது அதில் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போன்னும்போது இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சேன். எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து 730 ரூபாயில் வாங்கினேன் 3 லாட்டு. ஃபஸ்ட்டு 1 லாட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே வாங்கிட்டு இது வந்து 900 ரூபா போகும்போது நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் இது வந்து ஆல்மோஸ்ட் 900 ரூபா போகும்போது நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் ஏன்னா டார்கெட் கொடுத்துருந்தேன். அது 913 ரூபா போயிட்டு திருப்பி அது கீழே வந்து ஸ்டேபிளாக அங்கே வந்து நடந்துருக்கு. சரிங்களா? அதே போல் நான் கோல்டுலேயும் கொடுத்துருந்தேன். நான் கால்ஸை கொடுக்குறேன்னு இல்லை, என்னுடைய ப்ரெடிக்ஷன் நீங்கள் அதிலேருந்து வந்து கற்றுக்கக்கூடிய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். இதனுடைய ரியல் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லித்தர்றது வேறு, ஆஃப்லைன் மார்க்கெட்டில் சொல்லித்தர்றதுன்றது வேறு. என்றைக்குமே அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி நான் கோல்டும் கொடுத்துருந்தேன். கோல்டில் வந்து மினியை ட்ரை பண்ணுங்கள். கோல்டு மினி 1,51,500ன்றது 3,400 ரூபான்றது பிரேக் பண்ணும்போது எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இது பாருங்கள், நான் எடுக்க சொன்ன ப்ரைஸு இந்த இடத்துல. சரிங்களா? நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கிட்ட 5:59. அப்போ நான் 5:59க்கே நாங்கள் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு தொட்டுட்டு கீழே கூட வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதிலேருந்து இது எவ்வளோ தூரம் பாயிண்ட் போயிருக்கு, 700 பாயிண்ட் போயிருக்கு. அப்போ 400லேருந்து ஒரு சிங்கிள் லாட்லேயே ஒரு 3000ரூவான்றது ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு 7:35லேருந்து இதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதனுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுச்சு. இதுதான் மார்க்கெட்டினுடைய ஒரு 6 இயரினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். சரிங்களா? நீங்கள் என்ன இண்டிகேட்டர் தேடி போனாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கொடுக்குமே தவிர, என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமான முறையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணுங்கள். அந்த பில்டப்பில் ஷார்ட் டைமில் ஒரு லாஸ் கொடுக்கலாம், ஆனால் ஸ்ட்ராட்டஜியே தப்புன்னு நினச்சிட்டு ஓடாதீங்க. சரிங்களா? என்றைக்குமே ஒரு நல்ல இடத்துல வந்து முன்னேறணும்னு நினச்சேன்னா மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரீட்டெயில் ட்ரேடராகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு செல்லராக ரீட்டெயில் ட்ரேடருக்கு உண்டான அதனுடைய பொசிஷன்லாம் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு செல்லராக மாற தொடங்கணும். நீங்கள் செல்லராக மாறிட்டு அது கேபிட்டல் பெருசு தான், ஆனால் கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து 10% டெய்லியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். அதுலேருந்து வர ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஒரு வெல்த்தை மார்க்கெட்டில் ரெடி பண்ண முடியுமே தவிர, இல்லைனா உங்களுக்கு 0 ஆகிட்டு தான் போவீங்க. நன்றி, வணக்கம்.